குமாரசாமி. திருப்பூர் குமரன் சென்னிமலையில் தனது ஆரம்ப கல்வியை 5ஆம் வகுப்பு வரை படித்தார். பின்னர் குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது கைத்தரவு நெசவு தொழிலை செய்தார். இவர் காந்தியின் கொற்களை பெரிதும் ஈர்க்கப்பட்ட 1925ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி திருப்பூர் வந்திருந்தார். அங்கு காந்தியை முதல் முறையாக பார்த்தார். அந்திர துணிமறியல், மதுக்கரை மறியல் என திருப்பூர் நகரில் போராட்டம் கிளர்ச்சி கொண்டது. இம்மறியல்களில் குமரனும் கலந்து கொண்டார். 1930ஆம் ஆண்டு வேலூரில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றிருந்தது. குடும்ப சூழ்நிலை மற்றும் அலுவலக வேலை காரணமாக இவரால் கலந்து கொள்ளவில்லை. 1932ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி திருப்பூரில் ஒரு ஊர்வலம் நடந்தது. குமரன் தேசிய கொடியை கையில் பிடித்துக் கொண்டு தலை நிமிர்ந்து 7 நடை போட்டு சென்றார். வந்தே மாதரம், மகாத்மா காந்திஜி வாழ்க என்று முழங்கிக் கொண்டு ஊர்வலம் காவல் நிலையத்தை நெருங்கியது. அப்போது காவல் நிலையத்தில் இருந்த 2 உயர் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் கூட்டத்தில் உள்ள பல பேர்களை தடியடி அடித்தனர். போராட்டக்காரர்கள் 4 புறமும் ஓடினர். குமரன் தேசிய கொடியை இறுக்கி பிடித்துக் கொண்டு தலை நிமிர்ந்து நடந்து கொண்டிருந்தார். இதனை கண்டு பொறுக்க முடியாமல் மேலும் அவரை தடியடியால் பலமாக அடித்தனர். மண்டை பிளந்து இரத்த ஆறு ஓடியது. வந்தே மாதரம் என்று சொன்ன குமரனின் வாய் இரத்தத்தால் நிறைந்து உயர்த்தி பிடித்த கொடியோடு தரையில் வீழ்ந்தனர் குமரன். இதனால் இவரை கொடிக்காத்த குமரன் என்றனர். அடிபட்ட குமரன் ஜனவரி 10ஆம் தேதி மருத்துவமனையில் சேர்ந்தார். ஆனால் சிகிச்சை பலனின்றி 1932ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி அதிகாலையில் உயிரிழந்தார். தேசத்தின் மானம் காக்க சுவாசத்தை சாட்சித்த தேசத்திற்கு பரிசாக